ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஜெய வருஷம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி தேய்பிறை, த்விதியை, யோகம் சித்த அமிர்த யோகம், விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று திருவாதிரை நட்சத்திரம். நடராஜ பெருமானை வணங்க வேண்டும். திருவாதிரைக்கு திருவாதிரை சிதம்பரத்திற்கு சென்று நடராஜரை தரிசனம் செய்தால் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே என்னை கை தூக்கி விடு என்று அங்கு போய் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் நம்மை நிச்சயமாக கை தூக்கி விடுவார். இந்த காலை தூக்கி நின்று ஆடும் தெய்வமாகிய தில்லைக்கூத்தன், திருச்சிற்றம்பலவன், பொன்னம்பலவாசன், கனகசபை நடராஜ பெருமானை அனைவரும் வழிபட வேண்டிய நாள் இன்றைய தினம். இன்று திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் என்பது நடராஜ பெருமானுக்குரிய நட்சத்திரம். இந்த நாளிலே நடராஜரை வணங்கினால், குறிப்பாக சிதம்பரம் சென்று வணங்கினால் அதிக நன்மை. அவ்வாறு செல்ல இயலாதவர்கள் தங்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலிலே சென்று நடராஜ பெருமானை வழிபட்டுவிட்டு வர வேண்டும். ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை.
நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் சூரியன், தனுசில் புதன் சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 3ஆம் இடமாகிய மிதுனத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். வலுவான நிலையிலே ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அதிசார கதியிலே குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஞானகாரகனாகிய கேதுவின் நட்சத்திரத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே குரு சஞ்சரிப்பதால் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ஞானம் கைகூடும். ஞானம் கைகூடுதல் என்றால் பல அர்த்தம் உண்டு. அதற்கு விரிவாக விளக்கம் அளிக்க வேண்டும். ஞானம்னா உடனே இங்கே உட்காந்து அங்கே நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஞானம் அப்படின்னு சில பேர் நினச்சிருக்காங்க. அது இல்லை. ஞானம் என்ற சொல்லுக்கு நாலெட்ஜ் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. நாலெட்ஜ் அப்படின்னாலும் ஞானம். இந்த நாள் உங்களது ஞானம் விருத்தி அடையும். இறை அருள் கைகூடும். நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் செய்து வரும் ஜப தபங்களுக்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அரிய பெரிய விஷயங்களையெல்லாம் மிக எளிதாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், 8ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன், சந்திரனுக்கு நேர் 7லே ராசி அதிபதி அமைந்திருப்பது ஒரு நன்மை. குரு பார்வையிலே புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது ஒரு நன்மை. 8ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை புதன் சுக்கிரன் பார்த்து கொண்டிருப்பது ஒரு நன்மை. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். கணவன் மனைவியரிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்துவிடும். தம்பதியரிடையே ஏதேனும் அபிப்பிராய பேதம் ஏற்பட்டிருந்தால் அது நீங்கிவிடும். நல்ல ஒற்றுமை, அன்னோன்யம், நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் புரியும் இடத்திலே விரோத பாவத்தோடு பழகி கொண்டிருந்தவர்கள் கூட இப்பொழுது மீண்டும் நட்புக்கரம் நீட்டுவார்கள். விரோதங்களெல்லாம் மறையும். மகிழ்ச்சி அலை வீசும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணப்புழக்கம் கிடைக்கும். பண வரவும் செலவும் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெற்று வருமானம் அதிகமாக வரக்கூடிய மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடமாகிய சிம்மத்திலே அதிசார கதியில் சென்று கொண்டிருக்கும் குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே பல வருடங்களாக முயன்று நடைபெறாமல் இருந்த சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்களின் வருகையால் நீங்கள் பன்மடங்கு மகிழ்ச்சி அடைவீர்கள். அவர்களின் சந்திப்பால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சில உறவினர்களை அல்லது நண்பர்களை சந்தித்து மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் கார்த்திகை சோமவாரம். கார்த்திகை மாதத்திலே வருகின்ற திங்கட்கிழமையிலே இது 4வது திங்கட்கிழமை. ஆகவே இறை வழிபாட்டுக்குரிய ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று மாலை நேரத்திலே சிவதரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு குருவால் பார்க்கப்படுகின்றது. அதிசார கதியிலே ராசிக்குள் வந்துள்ள குரு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்துவிட்டு செல்லும். மிகப்பெரிய நன்மைகள் மிக சுலபமாக நடைபெறுகின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். கிடைத்தற்கரிய நற்பேறுகள் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது.
கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பலம், உங்களுக்கு 8 யானை பலம் உங்களுக்கு உள்ள சேர்ந்துடும். அப்படி ஒரு பலம் உங்களுக்கு இப்பொழுது பிறக்கிறது. பலம் என்பது மனோபலத்தை நான் குறிப்பிடுகிறேன் இந்த இடத்திலே, தேக பலத்தை சொல்லவில்லை. ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும், எனினும் மனோபலம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆகவே தைரியலட்சுமியின் அருளால் நீங்கள் அனைத்தையும் பெற்று விடுவீர்கள். தைரியலட்சுமி எங்கே இருக்கா அங்கதான் மற்ற 7 லட்சுமியும் வருவாங்க. போஜராஜன் கதையில் வரும். அதுபோல உங்களிடம் இப்பொழுது தைரியலட்சுமி இருப்பதால் பிற 7 லட்சுமிகளும் சேர்ந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம், நல்ல நாள், நன்மைகள் நடைபெறும் மிகச்சிறந்த நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரனும் 9க்குடைய புதனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 3ஆம் இடமாகிய மறைவுஸ்தானத்தில் இணைந்திருந்தாலும் குரு பார்வை பெறுகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இதுகாரும் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருந்த புதனும் இன்று 3ஆம் இடம் சென்று விட்டது. ஆகவே புதன் சுக்கிரன் சேர்க்கை 3ஆம் இடத்தில் ஏற்பட்டு குரு பார்வை கிடைப்பதால் உடன் பிறந்தவர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களுடன் நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் மறையும். அவர்களின் இல்லத்திலே சுப விசேஷங்கள் நடைபெறும். அதற்கு நீங்கள் முக்கிய பொறுப்பேற்று அதை செய்து வைப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் நல்ல நாளாக, மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். கடமைகளை மட்டும் செய்து வரவும். ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் தேவை. ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம், அலர்ஜி. ஆகவே எந்தெந்த பொருட்களை சாப்பிட்டால் உங்களுக்கு ஒப்புக்கொள்ளுமோ அதை மட்டும் சாப்பிட வேண்டும். நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸுக்கு யூ ஆர் அலர்ஜிட்டிக் டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆகவே நீங்கள் சுகாதாரமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம். ஆகவே உங்கள் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 7க்குடைய புதன் ராசிக்குள் வந்திருக்கிறது. 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் ராசிக்குள் வந்திருக்கிறது. குரு பார்வையிலே இருக்கிறது. ஆகவே தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்திலே அதிசார கதியிலே சென்று கொண்டிருக்கும் உங்கள் ராசி அதிபதி குருவால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு மிகப்பெரிய யோகம் கூட கிடைக்கும். திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. திடீர் தனப்பிராப்தி, மிகப்பெரிய செல்வச் செழிப்பு ஏற்படும் நேரம் இது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன், 6ஆம் இடத்து சந்திரன், மிகச் சிறப்பான நிலையிலே ராசியிலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நாள். நன்மைகள் நடைபெறும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத் துறையிலே உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே 2 சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன, குருவால் பார்க்கப்படுகின்றன. கும்பராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான புதனும் சுக்கிரனும் ஒன்றாக 11ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. 5க்குடைய புதனும் 9க்குடைய சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். சிறிது முயற்சி செய்தால் போரும், பெரிய வெற்றிகள் கிடைத்துவிடும். அந்த முயற்சி செய்யணும். லக் நெவர் லைஸ் இன் பெட். உழைச்சாதான் கிடைக்கும். அதை உழைத்தால் வெற்றி கிடைக்கும். இந்த நாளிலே முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதை கிரக நிலவரம் உணர்த்துகிறது. இந்த தருணத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். இன்னும் ஒரு சில வாரங்களிலே மீனராசிக்காரர்கள் மிகச்சிறப்பான நன்மைகளை பெறப்போகிறார்கள். அதுவரையிலே சற்று நிதானமாக இருக்க வேண்டும். அகலக்கால் வைத்துவிடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் சிவஸ்தலங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருந்தோம். இடையிலே சனிப்பெயர்ச்சி வருகிறது. ஆகவே அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு இப்பொழுது சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக வரிசையாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் சிம்ம ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சனி வருகிறது. 3லிருந்து 4ற்கு சனி வருகிறது. 3ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்றிருந்தது. இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு வந்து செவ்வாயின் வீட்டிலே அமர்கிறது. 4ஆம் இடத்து சனி என்பது அர்த்தாஷ்டம சனி. அஷ்டமச்சனியில் பாதி, 8ல் பாதி 4. 8ஆம் இடத்திற்கு வந்தால் எந்த அளவு கெடுதல் பண்ணுமோ அதில் பாதி பண்ணும்பாங்க. அதிலும் சிம்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி தான் ரொம்ப சிவியராக இருக்கும். காரணம், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. மிகப்பெரிய பகை கிரகம் சனியும் சூரியனும் ஒன்று கொண்டு. ஆகவே 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது சனியின் பார்வை சிம்ம ராசிக்கு படுகிறது. சனிக்கு 3 பார்வை, 3, 7, 10. 3ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறது, 7ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறது, 10ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறது. சனியுடைய பார்வை 3 வருஷத்துக்கு விழுது. இது என்ன செய்யும்னா முதல்ல ஆரோக்கியத்தை பாதிக்கும். கால் எலும்பு, இடுப்பு, முதுகெலும்பு, கழுத்து இந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய நரம்பு எலும்பு தொடர்பான வலி அல்லது ஃப்ராக்சர் அல்லது ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் அல்லது வீக்கம் அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக அடிபட்டு அதை கவனிக்காமல் விட்டு அது பெருசாகி அதிலிருந்து ஏதாவது லிக்விட் செக்ரீஷன் ஆகும், சீழ் உபத்திரவம், ரத்தம் வடிதல், கட்டி, இந்த மாதிரியான ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய நோய்களெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்திலே மிக மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். சிம்ம ராசிக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியத்தை பற்றி தான் இப்போ கவலை. அடுத்ததாக வேறு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கடன். 6ஆம் இடத்தை 6குடையவன் பார்ப்பதால் கடன் வரும். கடனை வாங்க மாட்டேன்னு சொன்னால் கூட கூப்பிட்டு கொடுப்பாங்க சில பேர். அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நேரம் கடன் வாங்கும் யோகம் சிம்ம ராசிக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய கடன் ஏறிடும். கையிலே உள்ள பணமெல்லாம் செலவாகி மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே பொருளாதார விஷயத்திலே மிகுந்த ஒரு திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதல் இன்றி, முன் யோசனை இன்றி நீங்கள் மாட்டில் பணத்தெல்லாம் எடுத்து அள்ளி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பின்னால் பிரச்சனை ஆகும். பணத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். பணத்தை செலவு செய்யக்கூடாது. கடன் வாங்குவதை இயன்றவரை தவிர்க்க வேண்டும் அல்லது குறைத்து கொள்ள வேண்டும். வேறு வழியே இல்லைன்னா தான் கடன் வாங்கணும். கடன் ஏறும். இரத்த சம்பந்தமான நோய்கள் காரணமாக ஒரு சிலருக்கு இரத்த கொதிப்பு அதிகமாகும், பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும், தலை சுற்றல் வரும், சில பேருக்கு லோ பிபி வரும், சில பேருக்கு ஹை பிபி வரும், பிபி அதிகமாகும். இப்போ ஆகவே ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள், பொருளாதார நிலையிலே உள்ள மிக பயங்கரமான ஏற்றத்தாழ்வுகள், நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அதில் ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டால் அதுவே ஒரு பெரிய ஒரு மனசளவில் ஒரு பயம் வந்துடும். நிறைய பணம் வந்துகிட்டே இருந்தது, திடீர்னு பணம் வர்றது நின்று போச்சுனாலே அதுவே ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்திடும். ஐயோ, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி தொழிலை நடத்த போகிறோம், எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம், நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்ற அந்த ஒரு பயத்திலேயே ஒரு மாதிரி பாதி 50% அதிலே டிமாரலைஸ் ஆகிடும். ஆக அது போன்ற வீழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடன் காரணமாக, கடன், நோய், வழக்கு, 6ஆம் இடத்திற்கு இந்த 3 ருணம், ரோகம், சத்ரு 3மே ஏற்படுத்திடும். ஆகவே வழக்குகளை எல்லாம் ரொம்ப இயன்றவரை சொத்து தொடர்பான வழக்குகள் இயன்றவரை நீங்கள் அதையெல்லாம் சுமூகமான விதத்திலே பேசி தீர்த்து கொள்வது நல்லது. இப்போ சப்போஸ் உங்கள் குடும்பத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பாக உடன் பிறந்தவர்களோடு ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு நடக்கிறது என்றால் இப்பொழுது இருக்கிற கிரக நிலவரத்திற்கு நீங்கள் வழக்கை நடத்துவதற்கும் வழக்கறிஞர்களுக்கு செலவு செய்வதற்கு பதிலாக உங்களுக்கு யாருக்கும் உங்களுக்கும் இப்போ பிரச்சனையும் அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி தீர்த்துறது நல்லது.
வாதியும் பிரதிவாதியும் ஒரே படகில் சென்றால் சாட்சிகள் நீந்தித்தான் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு முதுமொழி. அந்த மாதிரி நீங்கள் வழக்குகளை சந்திப்பதை காட்டிலும் வழக்குகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். ஆகவே இது போன்ற தேவையில்லாத மன வேதனைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த அடுத்த 3 வருட காலம் இருக்கும். சிம்ம ராசிக்கு இப்பொழுது 12ஆம் இடத்திலே குரு இருக்கிறது. ஒரு குறுகிய காலத்திற்கு சிம்ம ராசிக்குள் குரு வந்துவிட்டு செல்கிறது. அது ஒரு நல்ல நேரம். டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலே குரு சிம்ம ராசிக்குள் வந்துவிட்டு அதிசாரத்திலே பிறகு வக்கரமாகி மீண்டும் கடகத்திற்கு செல்கிறது. 17 நாட்கள் மட்டுமே சிம்ம ராசியிலே குரு இருக்கிறது டிசம்பர் 1st வீக்கிலிருந்து. ஆகவே அந்த நேரத்திலே ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. குருவின் சஞ்சாரம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம். 5/7/2015 2015 ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரப்போகும் குரு பயிற்சி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் குரு வருகிறது. அந்த 1 வருட காலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். சிம்ம ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றிய மேலும் சில தகவல்களை நாளை நிகழ்ச்சியிலே பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी उन्ताल शरणम्. जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्. जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्. மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே. மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே. மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. யாரெனும் போதிலும் உன்னடியார் எனில் எல்லா நன்மையும் வந்திடுமே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தாள் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் அற்புதமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் அற்புதமே. வழி தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே. ஜய ஜய ஹே மதுசூதன
விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம். பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். ஆசை மிகுந்த அன்னையுன் புன்னகை அன்பினில் தவழும் ஞானரதம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். ஈடினையில்லா அழகுடன் அமரும் இகபர சுகம் தரும் திருமகனே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். அன்னம் பணிந்திட ஆண்டருள் செய்திடும் அகில ஜயேஸ்வரி நீயம்மா. அன்னம் பணிந்திட ஆண்டருள் செய்திடும் அகில ஜயேஸ்வரி நீயம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. சின்ன உளத்தினில் நாளும் அமர்ந்தருள் செய்திட வேண்டும் நீ அம்மா. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜெய ஜெய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத திருப்பாடல்கள் காப்பு தொடங்கி நூற்பயன் வரை மிக சிறப்பாக சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை அன்னை அபிராமி நமக்கு அருள்வாளித்தாள்.
தமிழகம் எங்கும், ஏன் உலகத்திலே தமிழ் மொழி பேசக்கூடிய அத்தனை தேசங்களிலும் இந்த அபிராமி அந்தாதி மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. அபிராமி அன்பர்கள், அம்பிகையை வழிபாடு செய்பவர்கள் எங்கெல்லாம் பராசக்தியினுடைய திருவுருளை வேண்டி நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் 50 வயது கடந்தவர்களுக்கு தெரிந்த இந்த பாடல்களை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்த்த மாபெரும் பெருமை ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான செய்தி இல்லை. ஜீ தமிழ் தொலைக்காட்சி மூலமாக உலகமெங்கும் இன்றைக்கு அபிராமி அந்தாதி விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் இதை பாடுகிறவர்கள் எல்லோரும் இன்றைக்கு பொருள் புரிந்து மிக கருணையோடு இருக்கக்கூடிய தேவியினுடைய புகழை மீண்டும் மீண்டும் மனக்கண்ணுக்குள்ளே அசை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான மிகப்பெரிய பெருமை ஜீ தமிழ் தொலைக்காட்சியை சென்று சேர்ந்திருக்கிறது. இந்த அபிராமி அந்தாதியினுடைய திருப்பாடல்கள், அந்த 100 பாடல்கள், முன்னாலே காப்பு பின்னாலே நூற்பயன் என்று சொல்லக்கூடிய 102 பாடல்களையும் நாம் பராசக்தியினுடைய கருணையை அள்ளி வழங்கக்கூடிய திருப்பாடல்களை சிந்திக்கும் கேட்கும் பேறு பெற்றவர்களாக இன்றைக்கு ஆகியிருக்கிறோம். திருக்கடவுர் தலத்திலே அன்னை அபிராமி அருளாட்சி செய்கிறாள். 16 வயதுதான் உனக்கு என்று சொன்ன மார்க்கண்டேயருக்கு எம்பெருமான் மிக அருமையாக அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார். 16 வயது நிரம்பிய மார்க்கண்டேயனுடைய மிகப்பெரிய பக்தியை இந்த உலகத்திலே அங்கீகாரம் செய்து தன்னுடைய பக்தனை நான் விதியை தாண்டி வாழ வைப்பேன் என்று நிகழ்த்தி காட்டிய அருமையான தலம் திருக்கடவுர். எம்பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்து இந்த உலகத்திலே அத்தனை அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். மேற்கு நோக்கி அத்தனை தலங்களும் மிகப்பெரிய புகழ் வாய்ந்தவை. திருமயிலாப்பூரிலே எம்பெருமான் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். பழனி திருமலையிலே பராசக்தியினுடைய அருட்புதல்வன் முருகப்பெருமான் குமாரக்கடவுள் தண்டாயுதபாணி மேற்கு நோக்கி காட்சி தருகிறான். ஆகையினாலே தான் கேரளத்தில் இருந்த அத்தனை பக்தர்களும் வந்து குவிந்து நம்மை விட அவர்கள் அதிகமான அளவிலே பக்தி செலுத்தி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பல்வேறு தலங்களிலே மேற்கு நோக்கி அருள்வாளிக்கக்கூடிய தலங்கள் போல திருக்கடவுரிலே 16 வயது நிரம்பிய மார்க்கண்டேயனுடைய உயிரை காத்து யமதர்மனையே காலாலே மிதித்து அவனையே இந்த உலகத்திலே மாய்த்த பெருமை அமிர்தகடேஸ்வரருக்கு உண்டு. இன்றைக்கும் கூட எங்கெல்லாம் மணி விழா நடக்கிறதோ, சதாபிஷேகம் நடக்கிறதோ, பிறந்த நாளுக்காக ஆயுட்சேமம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஹோமம் நடக்கிறதோ, அந்த ஹோமத்திலெல்லாம் யாரை வழிபாடு செய்கிறார்கள் என்று சொன்னால் அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர், பாலாம்பிகை என்று சொல்லக்கூடிய 2 பெரும் தெய்வங்களைத்தான் அங்கே பிரதிஷ்டை செய்து அங்கே ஹோமம் நடைபெறுகிறது. அந்த அருமையான ஹோமத்திலே எம்பெருமானுடைய நாமத்தைத்தான் சொல்லுகிறார்கள். அப்படி புகழ்வாய்ந்த அந்த திருத்தலத்திலே இறைவன் பேரதிசயத்தை செய்து இந்த உலகத்திலே மார்க்கண்டேயனை என்றும் 16ஆக வாழ வைத்தான் என்று சொன்னால் அந்த தலத்தினுடைய நாயகி அம்பிகை இருக்கிறாளே, அவளும் தான் இதற்கு இணையான அதிசயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி காலத்தையே புரட்டி போட்ட அருமையான வரலாறு தான் அபிராமி பட்டருடைய அற்புத வரலாறு. எல்லோருக்கும் இந்த 100 பாடல்களிலும் நாம் திரும்ப திரும்ப அதனை சொல்லிக்கொண்டே வந்தோம். இந்த உலகத்திலே அமாவாசை அன்றைக்கு நிலவு வரச் செய்த வரலாறு. காலம் இந்த உலகத்திலே இதுதான் விதி என்று தீர்மானித்து ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் இல்லை, இந்த விதியை மாற்றக்கூடிய அற்புதத்தை தேவி நிகழ்த்துவாள் என்ற நம்பிக்கை ஒளியை ஏற்றிருக்கக்கூடிய பாடல்கள் அபிராமி அந்தாதி பாடல்கள். இது நடக்காது, இதை நடத்த முடியாது, இதுதான் உனக்கு எழுதப்பட்ட விதி என்று ஒருவர் சொன்னால் நிச்சயமாக இதை மாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாடு நம்மிடத்திலே இருக்கிறது. அதற்கான நூல், அதற்கான தமிழ் பாக்கள், நான் பேசுகிற மொழி, எனக்கு தெரிந்த மொழி, நான் அன்றாடம் பயன்படுத்துகிற அருமை தாய்மொழி இருக்கிறதே தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலே இந்த அற்புத திருப்பாடல்கள் இருக்கிறது. யார் இதனை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விதியை தேவி கட்டாயமாக மாற்றித் தருவாள். எந்த நிலையிலே துவண்டு போய் கிடந்தாலும் கூட பயப்படாதே, துவளாதே, கவலைப்படாதே. எப்படி எம்பெருமான் கீதையிலே மிக அருமையாக அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து 18 அத்தியாயங்கள் சொல்லிய பிறகும் கூட என்னை சரணடைவாய், உன்னை காப்பாற்றுகிறேன் என்று உறுதிப்பாடு தந்து அவன் மனதை தெளிய வைத்தாரோ, அதுபோலே யார் இந்த உலகத்திலே துன்பத்தினாலே துவண்டு போய் இருக்கிறார்களோ, யார் தளர்ந்த மனத்தோடு இருக்கிறார்களோ, யார் இனிமேல் வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்று இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிறார்களோ அவர்களிடத்திலே நாம் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையின் விதியை நிச்சயமாக தேவி மாற்றித் தருவாள். அந்த அருமையான பாடல்கள் அபிராமி அந்தாதி பாடல்கள். ஏனென்று சொன்னால் அபிராமி பட்டருக்காக அமாவாசை அன்றைக்கு
நிலவை தேவி இந்த உலகத்திற்கு வரவழைத்து காட்டினாள். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சியாமளை சாதினச்சு வாயகி மாலினி சூலினி வாராகி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் அரண் நமக்கே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலினி என்றே செய்ரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிடந்தலை மேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலத்தாள் என் கருத்தனவே பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியள் தீமை நெஞ்சில் புரி புற வஞ்சரை அஞ்ச குனிப்பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே மங்கலை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணச் சங்கலை செங்கை சகல கலாமையில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே என்ற நாமங்களை திரும்ப திரும்ப அபிராமி அந்தாதியிலே நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாமங்கள் நான்மறையும் சொன்ன நாமங்கள், வேதம் சொன்ன நாமங்கள், வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு என்று சொன்ன அற்புதமான திருநாமங்களை நாம் தொடர்ந்து எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மிக அருமையான அதிசயம் நடந்து நல்ல விடியல் வரும். அந்த விடியலை வழங்கக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல்களுடைய பயனை தொடர்ந்து சிந்திக்கிறோம். அந்த பயன் என்ன என்பதை நாளை சிந்திப்போம். நன்றி, வணக்கம். கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடைபல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். யோகப்பட்டன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம். ஆஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் நிறைய கணபதி மந்திரங்களை பற்றி பேசிட்டு வரோம். சில மந்திரங்களை ஏற்கனவே சொன்ன மந்திரங்களையும் திரும்ப சொல்ல வேண்டிய சூழ்நிலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அந்த மந்திரங்களை எழுதிக்காமல் இருக்கா, கேள்விப்படாமல் இருக்கா, இல்லது இப்போ ஒரு முறை கேள்விப்பட்டு மறுபடியும் அந்த மந்திரத்தை ஜபிக்கணும்னு ஆசைப்பட்றான். இந்த மாதிரி நிறைய கேட்கறதுனால திரும்பி அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தணும். ஒரு மந்திரத்துக்கு 2 விதமான சக்திகள் உண்டு. இப்போ ஒரு சரஸ்வதி மந்திரம் இருக்குன்னா அது ஞாபக சக்தியும் கொடுக்கும், கவித்துவத்தையும் கொடுக்கும், அதே நேரத்தில் கல்வியில் மேன்மையும் கொடுக்கும், சபையில் வெற்றியும் கொடுக்கும். அதனால் ஒரு மந்திரம்ன்றது பல காரியங்களை சாதிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த உச்சிஷ்ட கணபதி மாதிரி மந்திரங்கள்லாம் பல காரியங்களை பிரயோகம் பண்ணுறாலும் அதில் அற்புதங்கள்லாம் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த துர்கா கணபதி மந்திரம்ன்றது சுகத்தையும் போக்கும், உறவுகளை பலப்படுத்தும், அதே நேரத்தில் துக்கங்களை போக்கி அதுக்கு ஒரு நல்ல வலி நிவாரணியாகவும் இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது அதுக்கு தீர்வு நம்ம கையில் தான் வச்சுருக்கோம். தோட்டத்து பச்சலை வீட்டுக்கு உதவாத மாதிரி நாம் அதை பயன்படுத்துறதில்லை. ஆனால் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம கையிலேயே தான் இருக்குது. எந்த இடத்துல தொலைச்சோமோ தொலைச்ச இடத்துல தான் தேடணும். பிரச்சனைகள் நம்ம உள்ளத்துலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு தீர்வு நம்ம உள்ளத்தில் தானே இருக்கும். சோகம்ன்றது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் வாழ்க்கையில் நிரம்பி வழிகிறத பார்க்குறோம்.
பெரியவா காலங்களில் பார்த்தீங்கன்னா இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தா எளிமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. ஆனால் இப்போ அதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு இப்போ அவஸ்தைப்பட்டுருக்கோம். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா பல லட்சம் செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தா ஒரு திருமணத்தையே பிரிந்த உறவுகளை சேர்க்கறதுக்கு, சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி உறவுகளை வளர்த்துக்கிறதுக்கு, பல பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு கூடக்கூடிய இடமாவும் இருந்தது. அதே நேரத்தில் எளிமையான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை. கல்யாணம்னா இவ்வளோ பெரிய சத்திரங்கள்லாம் எங்கே? இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்குமே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம். அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப எளிமையான முறையிலையும் சிறப்பான முறையிலையும் பண்ணோம். இப்போ நமக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஆகிப்போச்சு. வளர்ச்சின்றது சோகத்தில் விட்டுருது. அதனால் யாரும் எதுலேயுமே ஏதோ ஒரு சோகம் தொட்டின்னு இருக்குது. இந்த சோகம் விலகிறதுக்கு, துக்க நிவாரணமாக இருக்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். ஆனால் நம்ம கையிலேயே இருக்குது விஷயம். ஆனால் நம்ம தெரியாமல் அவஸ்தைப்படுறோம்னு அடிக்கடி சொல்கிறோம். என்ன காரணம்னா, காலில் புதையில வச்சுட்டு சன்னியாசி வந்து நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு சிந்தனை பண்ண கதை. ஒரு சன்னியாசி வேப்ப மரத்துக்கு கீழே இருந்து ரொம்ப நாளாக என்ன பண்ணியிருந்தாலும் ஒரு பிள்ளையார் கோவில் கட்டணும், முருகன் கோவில் கட்டணும் ஆசைப்பட்டு அங்கேயே முருகா நாராயணன் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாராம். வரவா போகிறவா அவருக்கு ஏதோ சாப்பாடு கொஞ்சம் பைசாவும் கொடுப்பா. சாப்பாடு கிடச்சா சாப்பாடு சாப்பிடுவார், பைசா கிடச்சா அந்த பணத்தை வச்சு எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த வேப்ப மரத்துக்கிடையே மழையோ காற்றோ அங்கேயே நின்று வருஷ கணக்கில் அங்கேயே இருந்தாராம். அப்படி இருக்கும்போது அவருக்கு 20 வயசில் நின்றவருக்கு 60 வயசு வரைக்கும் அங்கேருந்து ஒரு நாள் இறந்து போயிட்டாராம். சரி, அப்புறம் அங்கே இருந்த பெரியவங்களாம் இந்த பெரிய சன்னியாசி பாவம், குடும்பம் கல்யாணம் எதுவும் இல்லாமல் பிரம்மச்சாரியாகவே இருந்து ஊர் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த மனுஷன் கோயில் கட்டணும் ஆசைப்பட்டார். இப்பேற்பட்ட மனுஷனுக்கு நாம் இந்த மரத்தையே வெட்டி இவரை வந்து அடக்கம் பண்ணலான்னு இந்த மரத்தை வெட்டினா அதில் மிகப்பெரிய புதையல் இருந்துதான். ஒரு புதையல் இருக்கிற இடத்துலையே நின்றுண்டு முருகா நாராயணா பணம் இல்லையே, கோயில் கட்ட முடியலையே, 4 பேருக்கு உதவி பண்ண முடியலையே நினச்சி மறைஞ்சிட்டார். ஆக நாமும் நம்ம கீழே ஒரு புதையலை வச்சுருக்கோம். ஆனால் வாழ்நாள் முழுக்க நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம கால் கீழே இருக்கக்கூடிய புதையலை நாம் யோசிக்கிறது இல்லை. அதனால் சந்தோஷங்களை உள்ளத்தில் வச்சுட்டோம், சங்கடங்களை மட்டும் நினச்சிட்டு நம்ம வாழ்நாளை வீணாக்கிட்டு இருக்கோம். காலில் நம்ம செருப்பு போட முடியலன்னு யோசிக்கிறோம். ஆனால் காலே இல்லாதவர்களை பார்க்குற வரைக்கும் நம்ம அந்த சிந்தனையில் தான் இருக்கோம். அது மாதிரி நமக்கு வந்து சோகத்துக்கும் வலி நிவாரணி நம்ம இருதயத்திலே இருக்குது, நம்மகிட்டே இருக்குது. அதை வெளியில் கொண்டு வரத்துக்கு நமக்கு ஒரு மந்திரம் வரும். ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, நமக்கு எங்கேருந்த உதவிகள் வரல, நம்ம உள்ளத்தில் இருக்க இறைவன் தான் நமக்கு வழிகாட்டுறார். நம்ம உள்ளத்தில் தான் அந்த இறைவன் ஒளிஞ்சிருக்கார். கடுமையான இருட்டில் சின்ன ஒளி பலன் கொடுத்தா கூட ஒரு பெரிய விஷயம் தானே. எவ்வளோ பெரிய இருட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கு நமக்கு கிடைக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் வருது. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சோகமும் சங்கடமும் துக்கங்களும் யார் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கோ அதை போக்குறதுக்கு இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். அதேமாதிரி உறவுகள் சில பேருக்கு பார்த்தா பிரிஞ்சு போயிருக்கும். கஷ்டப்பட்டு படித்து பெரிய அந்தஸ்தாகி வேலைக்கு போய் 4 பேர் மதிக்கக்கூடிய அளவு இருப்பான். ஆனால் உறவு வகையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொறாமையினால் காழ்ப்புணர்ச்சியால் உறவுகள் வந்து விலகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி விலகி போகிற உறவுகள் சேர்கிறதுக்கும் பலன் தரும். அதேமாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விடை இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து அவருக்கு 64 வயசாகுது, அவள் அண்ணன் தம்பி யாருமே வந்து திருமணமே பண்ணிக்கல, ஆனால் பெரிய படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்தாள். என்ன காரணம் கேட்கும்போது ஏதோ அவள் குடும்ப உறுப்பினர்களுக்காக தன் வாழ்நாளை வந்து அப்படியே செலவு பண்ணிட்டாள். மற்றவா நன்னா இருக்கணும்னு நினச்சி தன் வாழ்நாள் முழுக்க அதை செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சங்கடம், ஒரு துக்கம், ஒரு சோகம் வந்து தொட்டுக்கிட்டே வருது. சில பேர் வாழ்க்கையில் பார்த்தா ஒரு வேலைக்கு போவா, பணம் கொஞ்சம் கூட வரும், திடீர்னு பார்த்தா கடன் வந்துடும். சில பேருக்கு பார்த்தா பெரிய படிக்க முடியாத படிப்பை படிச்சிருவா, ஆனால் வேலை கிடைக்காது. சில பேருக்கு வெளிநாடு போகிற யோகம் வந்துடும், அங்கே போனதுக்கப்புறம் வேலை கிடைக்காது, இல்லை அவள் நினச்ச அந்த சம்பளம் கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய ஒரு சங்கடங்களை சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி சங்கடம் விலகவும். அதேமாதிரி சில பேர் பார்த்தா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பான், கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலேயே சங்கடம், சண்டை, சச்சரவு, சோகம் வரும். அதனால் எந்த இடத்துல எந்த ரூபத்தில் சோகம் வந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், பெரியவாளாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், எந்த ரூபத்தில் சோகம் வந்தாலும், சொந்த தொழில் செய்கிறவளாக இருந்தாலும், உத்தியோகம் பரவாயில்ல இருந்தாலும், துக்கமோ சோகமோ எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை விளக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இதனால் இந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடியவர்களுக்கு சோகம் இருக்காது, துக்கம் இருக்காது, விலகி போன உறவுகள் தேடி வரக்கூடும். ஏன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணா என்கிட்ட பேசுகிறதே இல்லைன்னுவான், எங்கள் அக்கா என்கிட்ட பேசுகிறதே இல்லைன்னுவான். எல்லாம் வளர்ந்து பார்த்திங்கன்னா தழைச்சி ஆலமரம் மாதிரி ஆன பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் ஒருத்தர் சந்திக்கிறது இல்லை. அந்த மாதிரி சோதனைகளும் விலகும்னு சொல்லலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. ஓம் ஹ்ரீம் கம் எழுதிக்கோங்க. ஓம் ஹ்ரீம் கம். மறுபடியும் ஹ்ரீம் தும். ஹ்ரீம் தும். துர்கா புத்ராய, துர்கா புத்ராய, சக்தி அஸ்தாய, சக்தி அஸ்தாய, மாத்ரு வத்சலாய, சக்தி அஸ்தாய, மாத்ரு வத்சலாய,
மகாகணபதையே நமக. ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும் துர்காபுத்ராய சக்தி அஸ்தாய மாத்ருவத்சலாய மகாகணபதியே நமக. நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தோடு நம்ம சந்திக்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து.